ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் SAJS vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தால்ச்சா செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையான ஒரு சட்டியை வச்சுக்குவோம். எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் பட்டை 2, ஏலக்காய் 3, கல்பாசி 2, கிராம்பு 3, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அதை போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு வெங்காயத்தை ஒன்று வெட்டி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு புதினா, தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேன் நான். அதையும் நல்லா வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 போட்டுக்குங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கின பிறகு கத்திரிக்காய், நீங்கள் எந்த காய் வேணாலும் போடலாம். கத்திரிக்காய் போடுங்க, வாழைக்காய், சொரக்காய் போடலாம். என்ன காய் வேணுமோ உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்குங்க. நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன். அது ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி நல்லா வேகட்டும். இந்த தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் வதங்கணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போ வந்து இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம் நம்ம. இப்போ வந்து மாங்காய் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து மாங்காய் ஒரு 3 பீஸ் தான் நான் போட்டிருக்கேன், 3 துண்டு. அதையும் போட்டு நல்லா வேகட்டும். மாங்காய் வந்து ஒரு அரை வேக்காடில் இருக்கையில் நம்ம என்ன செய்யலாம், நான் வந்து குக்கரில் வந்து துவரம்பருப்பு ஒரு 250 கிராமு, கடலப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். எலும்பு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 3ஐயும் கழுவி நான் வந்து அதில் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து இப்போ வந்து தால்ச்சாவில் அந்த பருப்பு இதெல்லாம் இப்போ வெந்திருக்குல்ல நம்மளுக்கு காயெல்லாம், இப்போ நம்ம அதில் அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். எனக்கு அந்த கிளிப்பு வந்து நான் எடுத்தேன், அது மிஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த எலும்பு இதெல்லாம் அதில் வந்து வேக வச்சதே அதையும் நம்ம வந்து இப்போ ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், தால்ச்சா ரெடி ஆயிரும். நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் தால்ச்சா அந்த ஃப்ளேவர் வந்து வாசம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கொதிக்குது. அவ்வளோதான், பருப்பு ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இதில் கொஞ்சோண்டு உங்களுக்கு புளிப்பு வேணும்னா நீங்கள் புளியை ஊற்றிக்கிங்க. நான் புளி ஊற்ற மாட்டேன், மாங்காவோட புளிப்பே எனக்கு வந்துடும். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இப்போ கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இறக்க ஸ்டேஜில் கருவேப்பிலையை போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ சுவையான தால்ச்சா நம்மளுக்கு ரெடி. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.